விஜயதசமி நாளிலே துவக்கப்பட்ட இயக்கம் 1925 துவக்கப்பட்ட இயக்கம் இத்தனை ஆண்டுகள் கழித்த பிறகும் கூட பெற்ற குழந்தை பெறும்போது எப்படிப்பட்ட தன்மையிலே இருக்குமோ அதே போன்ற பச்சை தன்மையான பச்சை குழந்தைக்குரிய தன்மையான எந்தவித அப்பழுக்கும் இல்லாமல் வளர்ந்து 80 ஆண்டுகள் 80 வயது ஆன பிறகும் கூட கள்ளம் கபடமற்ற முறையிலே கொண்ட கொள்கையிலே அவர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கொண்ட கொள்கை வேறு எதுவுமே இல்லை. என் நாடு வாழ வேண்டும், என் மக்கள் வாழ வேண்டும், என் தர்மம் வாழ வேண்டும், உலகை என் நாடு ஆளுகின்ற நிலைமை உருவாகி வந்தாக வேண்டும் என்பதுதான் இந்த RSS இயக்கத்தினுடைய கொள்கை. தன் குடும்பத்தாருக்கு எதை சேர்த்து வைக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையில் அவர் செயல்பட்டவர் இல்லை. தாயை பார்க்க வேண்டும், சகோதர சகோதரிகளை பார்க்க வேண்டும், சிந்தித்தே பார்த்தது கிடையாது. ஒரு மனிதன் 24 மணி நேரத்திலே ஏறக்குறைய 18 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நாட்டை பற்றி சிந்தித்தால் அந்த நாடு உயர முடியும். அதற்காக உழைத்தால் இந்த நாட்டை முன்னேற்ற முடியும். 130 கோடி மக்களுக்கு உழைக்கக்கூடிய தன்மையிலே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வரும்போது முதல் முறையாக அவர் தேசிய கொடியை செங்கோட்டையிலே ஏற்றுகின்றார். டெல்லியிலே தன்னை இந்த நாட்டு மக்களுக்கு அவர் அறிமுகப்படுத்துகின்றார். அவர் பிரதமர், இந்த நாட்டுடைய பிரதமர். அவர் உரையை துவக்கும் போது தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகின்றார். எப்படி அறிமுகப்படுத்த? இப்படிப்பட்ட கொடூரங்கள் நடந்தது இலங்கை தமிழர்களுக்கு 1991ஆம் ஆண்டு ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதற்கு யாரெல்லாம் காரணம் என்று சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்களோ அந்த குற்றவாளிகளை, ராஜீவ் காந்தியுடைய கொலை குற்றவாளிகளை பார்ப்பதற்காக ராஜீவ் காந்தியுடைய மகள் பிரியங்கா காந்தி அவர்கள் வேலூர் சிறையிலே 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி யாருக்கும் தெரியாமல் ஜெயிலுக்குள்ள போனார். போலீஸ் டிஜிபி உயரதிகாரி தெரியாது, சிறை அதிகாரி தெரியாது, முதலமைச்சர் சொன்னார் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இந்த மாயாவி புகுந்து போனது போல இந்த அம்மா ஜெயிலுக்குள்ள போறாங்க. மார்ச் மாதம் 19ஆம் தேதி வேலூர் சிறையில் சந்திக்கின்றார்கள். அதுக்கு பிறகு 15 நாள் கழிச்சு தான் விவரம் வருது இவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்க. ராஜீவ் காந்தியுடைய மகள் பஞ்சாயத்துல மெம்பர் கூட கிடையாது. அந்த அம்மா போய் ஜெயிலில் பார்க்கிறாங்க. அரசாங்கத்திலிருந்து விசாரணைகள் நடத்தப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கம் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டிருந்தது. மத்திய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி அரசாங்கம் வந்து கொண்டிருந்தது. யார் என்ன நடவடிக்கை எடுக்கல? என் அன்பு தாய்மார்களே, அந்த சந்திப்புக்கு பின்பாக இலங்கையிலே யுத்தம் தீவிரமடைகிறது. நம்முடைய சொந்தங்கள் கொல்லப்படுகின்றார்கள், நம்முடைய பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுகின்றார்கள், பச்சிளம் குழந்தைகள் அநாதைகளாக ஆக்கப்படுகின்றார்கள், நம்முடைய ஊர்கள் அழிக்கப்படுகின்றன, நம்முடைய நூலகங்கள் எரிக்கப்படுகின்றன. இதெல்லாம் நடந்தது 2008ஆம் ஆண்டிலிருந்து 2009 மே மாதம் 18 வரைக்கும் இதெல்லாம் நடக்குது. இதுல இடைப்பட்ட காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் அன்றைய தமிழகத்துடைய முதலமைச்சருமான மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கின்றார். இலங்கையில் நடக்கக்கூடிய யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர் ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை இருக்கின்றார். சென்னையில பீச் பக்கத்தில் உட்கார்ந்தாரு. 3 நாள் உண்ணாவிரதம். ஏப்ரல் மாதம் 29 என்னுடைய நினைவு, 24, 29 அந்த காலகட்டத்தில் அவருக்கு உண்ணாவிரதம் இருக்கிறார். 2009ஆம் ஆண்டு 3 நாள் உண்ணாவிரதம் இருக்கிறவங்களால திருப்பி எழுந்திருக்கிறாரு. இந்த எழுந்திருக்கும் போது எல்லாரும் கேட்காங்க, பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஐயா அங்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது, லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் உண்ணாவிரதம் என்ன ஆட்சி அப்படின்னு. அப்ப கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அவர்கள் சொன்ன வார்த்தை, இங்க ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சகோதரர்கள் இருந்து சொன்ன வார்த்தை, மத்திய அமைச்சர் மரியாதைக்குரிய பிரணாப் முகர்ஜி அவர்கள் யுத்தம் முடிந்து போய்விட்டது என்று சொன்னார்.
மத்தியிலே இருந்த அமைச்சர், காங்கிரஸ் கட்சியுடைய அமைச்சர், அவர் பின்னாடி ஜனாதிபதியா வந்தார். அது ரெண்டாவது நான் வர்றேன். பிரணாப் முகர்ஜி அவர்கள் சொன்னார்கள் யுத்தம் முடிந்து போய்விட்டது என்று சொன்னார்கள். அவர் சொன்னதை நம்பி நான் எழுந்திருக்கிறேன் அப்படின்னு. என் அன்பிற்குரிய தாய்மார்களே, என் அன்பு பெரியவர்களே, மத்திய அரசாங்கத்திலே, காங்கிரஸ் அரசாங்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸை சேர்ந்த தமிழ்நாட்டை சேர்ந்த 13 அமைச்சர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் நான் மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர். அன்னை 13 அமைச்சர்கள் இருந்தார்கள். இந்த 13 தமிழர்கள் ஒருத்தர் கூட கலைஞர் கேட்கவில்லை யுத்தம் நிறுத்திவிட்டார்களா என்று. வங்கதேசத்தை சேர்ந்த பிரணாப் முகர்ஜி அவர்கிட்ட கேட்டு யுத்தம் நின்னாச்சுன்னு அவரு சொன்னாரா, இவர் எழுதி வச்சாராம். இவர் எழுந்த பின்பாக 24ஆம் தேதி, ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மிக பயங்கரமான தாக்குதல். இலங்கையில் இருந்த தமிழ் போராளி கடைசியாக கொல்லப்பட்ட அந்த ஒரு நிலையிலே யுத்தம் முடிவுக்கு வருகின்றது. இதுக்குள்ளால 24ஆம் தேதிக்கு பின்னாடி இந்த 18க்குள்ளால 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். என் அன்பு பெரியவர்கள், 2009ஆம் ஆண்டு துவங்கி நான் சொல்லுகின்றேன், இலங்கையினுடைய அதிபர், அன்றைய அதிபர் ராஜபக்சே உடைய கரங்கள் சாதாரண கரங்கள் அல்ல. தமிழ் சமுதாயத்தினுடைய ரத்தத்தை குடித்த கைகள், கோரி குடித்த கைகள். மிக மோசமான மிருகத்தை விட கேவலமான அவர் நடக்கிற யுத்தம். ஆனால் அவங்க கொடுத்த விளக்கம் என்ன என்று சொன்னால், ராஜபக்சேவுடைய சொந்த சகோதரர் சொல்லுகின்றார், ஆனால் இந்த வெற்றியை எங்களுக்கு தந்தது, வழிகாட்டி இந்த யுத்தத்தை நடத்தி பெருமை சேர்த்தது மத்தியில் இருக்கின்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி அரசாங்கம், இந்தியாவில் டெல்லியில் இருந்த அரசாங்கம் என்று சொன்னார்கள். அது அப்ப நடந்த விஷயம். இன்னைக்கு ஒரு வாரத்துக்கு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ராஜபக்சே கொன்னவரை, 1.5 லட்சம் பேர் கொன்னவரை இப்ப சொல்றாரு, நாங்கள் செய்த செயலுக்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் அப்படின்னு அவர் அப்ரூவரா மாறிட்டார். இப்ப குற்றவாளி யாரு? இவ்வளவு பேரை கொண்டவங்க யாரு? இவ்வளவு பேரை கற்பழித்தவங்க யாரு? ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அனாதையாவதற்கு யார் காரணம்? கோடிக்கணக்கான நம்முடைய சொத்துக்கள் சூறையாடப்பட்டதற்கு யார் காரணம்? யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகள் ஆன பிறகு கூட வாழ்வதற்கு வழி இல்லாத வகையிலே உலக நாடுகள் முழுவதும் சிதறி கிடக்கக்கூடிய தமிழர்களுக்கு யார் காரணம்? யார் காரணம்? ஒருத்தரும் பொறுப்படுத்த மாட்டேங்கிறாங்க. ராஜபக்சே சொல்லிவிட்டார், காங்கிரஸ் காரணம், காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் காரணம் என்று சொல்லி, இங்கு இருக்கக்கூடிய ஒரு தமிழ் இயக்கம் அதை பற்றி பேசினார்களா? தமிழ் உணர்வாளர்கள் யாராவது அதை பற்றி பேசினார்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் யாராவது அதை பற்றி பேசினார்களா? ஊடகங்கள் யாராவது ஒரு ஊடகம் அதை பற்றி பேசினார்களா? ஏன் பேசவில்லை? தமிழ் இன துரோகிகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பக்கபலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் அன்பிற்குரிய பெரியவர்களை, பத்திரிகையாளர்களிடம் கேட்ட கேள்வி, வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் எந்த பிரச்சனை பெரிதாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று சொல்லி நான் சொன்னேன், மானம் உள்ள தமிழன் தமிழ்நாட்டிலே இருக்கும் வரைக்கும் லட்சக்கணக்கான தமிழனை கொண்டு குவித்த இந்த காங்கிரஸ் அரசாங்கத்தை மீண்டும் வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற கோடான கோடி தமிழர்கள் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். இந்த உணர்வை நாம் பெற்றாக வேண்டும். வருகின்ற தேர்தல் ஏதோ ஓட்டுக்கு சும்மா ஒரு ஓட்ட போட நினைக்காங்க. இலங்கையில் இருந்த தமிழன், அந்த தமிழன் சொன்ன வார்த்தை, அவன் தமிழன் சொன்ன 2009 சொன்ன விஷயத்தை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துகின்றேன். அன்னைக்கு அங்க இருந்த தமிழ் தலைவர்கள், போராளிகள், அவர்கள் சொன்ன வார்த்தை, இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த பாராளுமன்ற தேர்தலிலே மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது பாரதிய ஜனதா கட்சியுடைய அரசாங்கமாகத்தான் இருக்கும். அப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்தது என்று சொன்னால் அந்த பாரதிய ஜனதா கட்சி இலங்கை தமிழர்கள் எங்களை காக்கும் என்று நம்பிக்கையோடு சொன்னார்கள். அப்படிப்பட்ட தமிழன் கொல்லப்பட்டிருக்கின்றான். இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலில் நீங்க போடக்கூடிய ஓட்டு ஒவ்வொரு நேரத்திலும் நினைச்சு பாருங்க,
35 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன என்னுடைய தாயை பற்றி நான் ஒவ்வொரு நாளும் நினைக்கின்றேன். என் தாயை பற்றி நான் ஒவ்வொரு நேரத்தில் நினைக்கிறேன். 60 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன என் தம்பியை பற்றி நான் நினைக்கிறேன். உங்கள் அத்தனை பேரும் ஒவ்வொரு கால்களையும் தொட்டு 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 என் தலையை உங்களுடைய கால்களிலே வைத்து நான் வணங்குகின்றேன். இலங்கையிலே 1.5 லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு பதில் கூறக்கூடிய தேர்தலாக வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அமைய இருக்கின்றது. நீங்கள் போடுகின்ற ஓட்டு சாதாரண ஓட்டு அல்ல, அது நீங்கள் போடக்கூடிய புஷ்பாஞ்சலி, இலங்கை தமிழனுக்கு செலுத்தக்கூடிய புஷ்பாஞ்சலியாக இருக்க வேண்டும். மானமுள்ள தமிழன் தமிழகத்திலே இருக்கும் வரைக்கும் காங்கிரசிற்கு இங்கு இடமே இல்லை. அவர் யாராக இருந்தாலும் சரிதான், என் உடன் பிறந்த சகோதரனாக இருந்தாலும் என் உடன் பிறந்த சகோதரியாக இருந்தாலும் அவரே வேட்பாளராக நின்றாலும் அவரை தோற்கடிப்பது என் தமிழ் சொந்தங்களுக்கு நான் செய்யக்கூடிய அஞ்சலி என்கின்ற முறையிலே நாம் செயல்படுத்த ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவாக ஒன்றை சொல்லுகின்றேன். நம்மளுடைய மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் கைலாசம் அவர்கள் நன்றி உரையாற்றுவார்கள். அப்படியே அவரும் பல்லாண்டி தருவார். சீரோடும் சிறப்போடும் குறுகிய காலத்தில் இந்த சாதனை விளக்க கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதற்கு உறுதுணையாக இருந்த மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய தலைவர்கள், அணி பிரிவு மாநில நிர்வாகிகள் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கரூர் மாவட்டத்தின் சார்பாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.